ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு திட்டங்களாக ஒவ்வொரு ஷார்ட்ஸில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஈஸியாக வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சா போதும் அப்படின்ற மாதிரி. இப்போ அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற திட்டம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இதில் ஒரு 10 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சா போதும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன பாயிண்ட்னு பார்க்கலாமா? பாருங்கள், 15 செப்டம்பர் 2023 தான் இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 15 செப்டம்பர் அப்படின்றது ஒருத்தருடைய பிறந்த தினம். அது யாருன்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க? இதோடைய தொடக்க நிகழ்ச்சி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரத்தில். ஓகேங்களா? இது காஞ்சி போய் இருந்தால் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது இது. ஓகேங்களா? அடுத்தது மாதம் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 1000 ரூபா கொடுப்பாங்க. இதுக்கு யார் யார் தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் திருநங்கைகள், இவங்கெல்லாம் தகுதியானவங்க. ஓகேங்களா? அவங்களுடைய வயது, அதாவது அவங்களுடைய வயது தான் இந்த 21 வயதுக்கு மேலே இருக்கணும். அவங்களுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தோன்னா, வருஷத்துடைய இயர் இன்கம், வருட வருமானம் வந்து 2 லட்சத்துக்கும் கீழே இருக்கணும். இது அடுத்த கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா மின்சாரம், அந்த மின் நுகர்வுன்றது 3600க்கு கீழே இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் அவங்க அதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம நிலம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த தொகைக்கு கீழே 1000 ரூபா, அதாவது இந்த திட்டத்துக்கு கீழே 1000 ரூபா வாங்க முடியுமானா முடியும். யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 10 ஏக்கருக்கு குறைவாக உள்ள நிலம் வச்சுருக்கவங்க, ஒருவேளை சதுப்பு நிலமாக இருந்தால் 5 ஏக்கராக இருக்கணும். அதுக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. இது தகுதியானவங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்டு தகுதியற்றவங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஜாப் ஸ்டாஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. 1000 ரூபா அவங்களுக்கு மந்த்லி கிடைக்காது. நண்டு வருமான வரி, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க, இல்லை தொழில்துறை வரி செலுத்துகிறாங்க, அது இல்லைன்னா உள்ளாட்சி அமைப்புகளோட பிரதிநிதிகளாக இருக்காங்க, இல்லை பென்ஷன் ஸ்கீமில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் அந்த இது எலிஜிபிள் ஆகாது. அண்ட் 4 வீலர்ஸோட ஓனராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த திட்டம் வந்து செயல்படாது. ஓகேங்களா? ஸோ இந்த 10 பாயிண்ட் மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து படித்தா போதுமானது. ஓகேங்களா? என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன பாயிண்ட்டு, இதை மட்டும் நீங்கள் படிங்க. ஓகேங்களா? இதுவே தாராளமாக போதுமானது. நம்ம அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வந்து ஒவ்வொரு திட்டங்களாக கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதோடது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ. ஒவ்வொரு திட்டமே நம்ம வந்து வீடியோ போட அதில் வந்து லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி 2 பேரும் நோட் போட்டு ஃபாலோ பண்ணி படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.